ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகோ பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்ப எளிமையாக வச்சிருக்கா மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்து ஒரு 3 பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேஷனாகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இதை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸை ஜென்டலாக எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை நல்லா ஜென்டலாக எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம முகத்தில் ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எது இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ண போதும். உங்கள் ஃபேஸ் நல்லா இன்ஸ்டண்ட்டாக மாய்ஸ்சரைஸராகவும் உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுனால உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இப்போ தான் ஒரு டீனேஜ் கேர்ள் 18 வயசு ஆயிடுச்சு, புதுசாக ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணணுச்சா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை டீனேஜாக இருக்கவங்களும் சரி, 25க்கு மேலே இருக்கவங்களும் சரி யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா இளமையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 25க்கு மேலே ஆயிடுச்சுனாவே எல்லாரோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நார்மலாக சுருக்கெல்லாம் வரும். கண்ணுக்கு கீழே பார்த்திங்கன்னா சுருக்கு வரும், கருவளையெல்லாம் வரும். இது எல்லாத்தையும் நான் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க. இது போல் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ரொம்பவே எளிமையாகவும் நம்ம ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.